எல்லையில கெடுத்து விட்டுறாங்க இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்ததையில கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலைக்கு அது எவையும் குழப்பேர் எதனாடி விட்டா பேரு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீ தருவேன். கடு கிழமை குறைச்சு பழிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பட்டி அத்தனை இந்த கத்தி முனை மேல நிக்கணும். அதே மாதிரி இல்ல மத்திரமே இன்னைக்கு ஊசி முனை மேல நிக்கிறாயா. ஏறி முளைஞ்சடிக்கு கை கிடைக்காது வாய் கிடைக்கும். பட்டி அத்தனை நீங்க தத்த வச்சு நிக்கிறாயா. ஒண்ணும் தாங்க வேண்டாம். இந்த பாத்து கருப்பு நாளுக்குனாயா இன்னையில இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறாயா. முயற்சி மட்டும் பண்ணு. முடிவு தங்க வளர்த்தா இருந்தாங்க போதுமா. இந்த வாகனத்துக்கு வச்சுக்கோ. போகிறோம் போ. தாயி அங்க கருப்பு கோட்டையில் இன்னைக்கு சாண் ஏறினா முளைஞ்சடிக்கு கை கிடைக்காது வாய் கிடைக்காம வந்து நிக்கிறியாங்க. சரியா உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு 20 மங்கி செல்வாக்கு மங்கி எல்லாம் முடக்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தப்பிச்சு வந்து நிக்கிறாயா. ஒட்டி பக்கம் இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு முடக்கி நிறுத்தி வேடிக்கை பார்த்துதாயா. நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்தாச்சு. 1000 பக்கம் போய் கையேந்தி 1000 பக்கமும் கல்ல கெண்டச்சளவு வழிக்கு வந்து என் பட்டியல வந்து நிக்கிறாயா. இது நல்லது பண்ணி பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறாயா. தகுதிமான இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கும் ரேட்டு கூட வந்து நிக்கிறப்பா விட்டாதத்தனை மீட்டு போடலாம். தகுதிமான என்னை நினைச்சு வந்து கையேந்திட்டு வா. அள்ளிப்படியை வந்து அம்பார் போட்டு கொடுத்துருந்தாயா. பத்திரம் வச்சுக்க ரசம் போட்டு கொடுத்துக்க. மந்திரக்காரன் ஆறு மாயக்காரன் அதை பற்றி கலவப்பட்டு நிக்க வேண்டாமாயா. அதே மாதிரி சண்டை செலவு பண்ணாதீங்க. என்னை நம்பி வந்து நில்லு. அடையாளம் போட்டு நடத்த போக்குவரத்துல வந்து வாகனத்தோடு போகிறோம். தாயி எந்த குழப்பத்துக்கு போட்டு நிக்க கூடாது ஐயா. வட்டி அத்தனைக்கு நீ சாணேரி முளைஞ்சிருக்குன்னு சொல்லி புரிஞ்சிட்டியா. அதே மாதிரி தாயி என்னென்னமோ எல்லாம் ஏறுதாலுமா போகுதாயா. இந்த பாத்து கருப்பு கோட்டையில சத்திய வாக்கு என்னை நம்பி வந்து நில்லு. அத்தனை மாட்டி வட்டி அத்தனை இன்னைக்கு தங்க வளர்த்து கொடுத்து காரிக்கு மீட்டு கொடுத்தாயா. எந்த வந்து தோல்வியாக சத்திய வாக்கு வச்சுக்கோ. பத்திரமா வச்சுக்க. ரசப்படு போன வயட்ட சொன்னது அத்தனை மனசு போயிட்டியா. அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. ஒண்டி கட்டி இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறதாயி. நடைக்கு நட படிக்கு படி மீட்டு தங்க வளத்துல வந்து நடையோடிக்கு போடலாமாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். காய்ச்சிக்கும் உத்தரவு போட்டு பட்டிக்கு பேர் பண்ணி கொடுத்திருந்தாயி. இத போக்குவரத்துல வச்சுக்கா. தாயி இந்த 2 கணி எப்படி தனிவாக்கோ நடிகனை கேட்டுக்கா. எடுத்துக்க ஐயா. உள்ள அழுது வெயில் சிரிச்சு நிக்கிறா இல்லையா. இல்ல மத்தனையுமே நீ சேதாரமாய் போய் நிக்கிறப்பா. இன்னைக்கு எல்லாம் மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கம் இன்னைக்கு தசமாரி நின்று இன்னைக்கு எடுத்த காரி கை கூடாம இன்னைக்கு அவமானத்தில் தலை முடிஞ்சு நிக்குது. இன்னைக்கு விடதேடி கொடுத்து பட்டிக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாம். நீ எங்கேயோ போய் கையெழுத்து பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுத்த கடக்குள்ள என்ன நம்பி வந்து நிக்கிறேன். நான் இருக்கிற தகுதிமான இல்லை. இதுல சில பேரெல்லாம் சொல் பேச்சை கேட்டு இன்னைக்கு பட்டியலாம் இன்னைக்கு ஏனா தானா நிக்கிறாங்க ஐயா. பயப்பட வேண்டாம். போ அப்படியே பேசுங்க. தலையில பேசு. தாயே சந்தோஷமா பொண்ணா நல்லபடியா படிக்கணும். நல்லபடியா பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நின்னியா. பறக்கட்டு போனேன். போய் எழுத்து கூட வரணும். பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியா கொண்டு நிறுத்தியாச்சு இல்லையா. பள்ளிக்கூடத்திலேயே படிச்சவங்க எழுதுனவங்க முதல் மாணவியா கொண்டு நிறுத்தியாச்சாயா. அதே மாதிரி நீ கேட்கிற படிப்பையே வாங்கி கொடுத்திருந்தாயி. எல்லாரும் பக்கமா நம்ம கோட்டை கொத்தலமாகுதாயா. ஒன்னால அரண்மனையில உட்கார வச்சு ஆதரிச்சிருப்போம். பத்திரம் வச்சுக்கா. ரசப்போடு கொடுத்து உள்ளத்துக்குள்ள அத்தனையுமே நீங்க வேதனை ஜோதனையும் நிக்குதாயா இல்லையா தாயி. அதே மாதிரி கைவிட்டும் போயிடுது. நீ கையிட்டு போனது நிக்கி கைப்பொழுது சேர்த்து எனக்கு பேர் வாய் குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா இல்லையா தாயி. சிலதால வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் பாத்துக்கிறேனாயா. இதை மீட்டு கொடுத்தா போதுமா. அங்க இன்னைக்கு உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்குது. தாயி தாயின் தப்புமா நான் இருக்கிற தகுதிமான இல்லை. பேர் வாங்கி போடலாம். பத்திரம் வச்சுக்க. ரசப்போடு கொடுத்துக்க. நீ ஒண்ணு நினைக்கிற அதுக்கு ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நிக்குது. கேட்டு நிக்கிற நல்ல தீர்ப்பா கொடுத்தலாம். தகுதி மண்ணில் எல்லாம் ஒண்ணு சேர்த்து போடலாம். எல்லாம் அவியா இருந்தாலும் அதை இதையும் நினைச்சுக்கிட்டு நிக்குது. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ அப்பப்போ வந்து கையெழுந்திட்டு போ. கூடிய சீக்கிரம் பாட்டி ஒன்று சேர்த்து. பாட்டி ஒன்று சேர்த்துன்னா 6 சம்பந்தியோட
என்ன வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியே தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு 4வது சேதாரமாய் நிக்கிறாய் இல்லையா? வட்டி இன்னைக்கு இருமங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு கைவிட்டு போயிட்டு இந்த கைப்பற்றி கொடுத்து என்ன பண்ற வட்டி நிறக்க வையும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சும் முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. இதுக்கு ஒரு தேடி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முத்தா முடிச்சு கொடுத்தாரு தாயி. அங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய நீ பட்டிக்குள்ள நீ காரியம் அத்தனையுமே நீ சேதாரமாயி போச்சாயா. இன்னைக்கு 4வது இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நின்று இதை கைப்பற்றி கொடுங்க கேட்டு ஒண்ணு. 2வது இன்னைக்கு பட்டி அத்தனையும் இன்னைக்கு அங்கங்கும் சரி சேதாரமா இன்னைக்கு 4ஆம் பக்கம் 4 திசையில் நிக்கிறாயா. மொத்தத்தை இன்னைக்கு வெள்ளாம பட்டியா இருந்தது இன்னைக்கு வெறும்பட்டியா போச்சு. இதுக்கு விட தேடி குடும்பம் கேட்டு நிக்கிறியாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். கால சுத்திரவாம கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு முடக்கி வச்சிருக்குதப்பா. பயப்பட வேண்டாம். முடக்கத்தை நீக்கிடலாம். உன்ற வட்டியில் வாழ வச்சிடலாம். மீட்டு கொடுத்தாரு போதுமா. இன்னைக்கு உன்ற வட்டியில வந்து முழு போதமா நிக்கிறாயா. எல்லாம் பூத்துக்கு நந்தவனமா மீட்டு வட்டிக்கு பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. அந்த நான் பாத்துக்க கவலைப்படாத. சிலது விங்கரிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரியவா. நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறா. நீங்க தங்கங்கிட்டையும் சரி மத்தவங்கிட்டையும் சரி அவசரப்படுறியா எந்த விஷயத்திலுமே. குடும்பத்துல எல்லாம் அப்படி எல்லாம் இந்த குடும்பத்துல என்ன பண்றது சொல்லு. கொஞ்சம் பொறுமையாரு. அதெல்லாம் எந்த விதத்துல சேதாரமாகாதாயா. நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி 1000 ஐத்தி வந்தா இந்த பார்க்க கையெழுத்தி நிக்கிற வரைக்கும் என்ன சேதாரம் பண்றது அதெல்லாம் ஒண்ணு வராதாயா. ஆதாயத்தை மீட்டு போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொடுத்துறேன். உங்க சத்தியமாக்கு முதல் குடும்பத்தோட நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும் போதுமா. சிக்குவாரில சிக்கி நீ சிக்கி தவிச்சு நிக்கிறாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வாழ்றதா இல்ல ஏதாவது அசிங்கமாய் போயிருமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியாயா. கூடா நட்பு கேடா முடிச்சு நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிறா இல்லையா. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கிறேன். சில சிக்கலுக்கு ஆதாய விஷயத்துக்கு விட கேட்டு நிக்கிறியாயா. இப்ப பண்ணிட்டு இருக்கிற முயற்சியை தொடர்ந்து பண்ணாயா. வேற அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலமாத்திட்டு நிக்க வேண்டாம். முயற்சி பண்ணு நல்லபடியா முடிச்சு பேர் வாங்கி கொடுத்தா போதுமா. புரியுதா? கோபுரம் ஐயா தாயி இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாய் வந்து நிக்கிறேன் இல்லையா. இன்னைக்கு இல்ல பத்திரம் இன்னைக்கு சாணேர்னு முளைஞ்சிருக்குதாயா. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனா பொருளாடு வந்து வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நீ தலைக்கு மேல சொமையும் தெரிஞ்சு போச்சு. சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு என்ன பண்றது ஏதுபட தெரியாம தவிச்சு வந்த பட்டியல் நிக்கிறாயா இல்லையா. அடியா தலையை வெட்டினான்னு உசாரன் இல்ல புரியுதா. கால சுத்திர பாம்பு வேடிக்கை வாக்குதப்பா. பயப்பட வேண்டாம். வட்டியை ஆளாமரம் தலைமை தலையை வச்சு கட்ட உடைக்கிற கம்முன்னு அது போக சில குறைகளை போட்டுட்டு நிக்கிற புரியுதா. அந்த குறைக்கு கூட வந்து நிக்கிற ரொம்ப முத்து பூவமாக்கு முறையா பீட்டு குத்தல்லவா. இது உனக்கு வாகனம் நான் பார்த்துருப்போம். பரிச்சு முடிஞ்சு பரிச்சு எழுதோனே பாஸ் பண்ணோனே பதவி வாங்கோனே அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறா. வாய்ப்பல்லாமாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு கோட்டையில உன்னை அரண்மனையில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. தாயி போய் பரிச்சு எழுது. அதுவும் வரும் இது வரும். அது எது அமைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அமைச்சு கொடுத்துருந்தாயா. இந்த பிடிச்சுக்கோ. அடியா தொழில் முறைக்கெல்லாம் நான் இன்னொரு திசையை காமிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு திசையை காமிச்சிருக்கேன்னாயா. அதையும் விடாது புடி அள்ளி படியாந்து வரலாம் தாயி. 10 பணத்துக்கு மிச்சம் பண்ணி அட பட்டியல இன்னைக்கு தகவல் தந்தரம் முடிச்சுக்கோ. போவாப்போ ஐயா இல்லத்துல அத்தனை இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறிய இல்லையா. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம நீ காரி பத்திரம் இன்னைக்கு எடை போட்டு பாக்குதப்பா. எடை போட்டு பாக்குது. தொழில் முறையும் சின்னாபின்னப்பட்டு போச்சு. கடன் சபையும் தலைக்கு மேல ஏறி நிக்குது. காரியும் கை விட மாட்டேங்குது. திசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா. அது போக சிலதை போட்டு மனசுல உள்ள உழப்பிட்டு கிடக்குறியா ஐயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா. நல்ல வாரமே கட்ட உடைக்கிறேன் ஐயா. கட்ட உடைச்சு நானும் ஒரு திசையை காமிக்கிறேன். அந்த திசைக்கு போய் முடிச்சு கொடுத்தேன். போக்குவரத்துல வச்சுட்டு வாகனம் தாயி எல்லாம் சேதாரமா தெரியுதே இல்லம் பூரா இல்லையா தாயி. எல்லாம் கொஞ்சம் கிடையில கிடக்குதாயா. இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு சாணேறி முளைஞ்சரிக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு சும சேர்ந்து இன்னைக்கு வட்டியில சேதாரமாய் நிக்குதாயா. சேதாரமாய் நிக்குது. அந்த சேதாரத்துக்கு வழி கொடுத்து வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா. என்னென்னமோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு தவிச்சுட்டு நிக்கிறியா. தாயே என்னை நம்பி வந்துட்டீங்களா. என்ன மீட்டு கொடுத்துறேன்னாயா. மீட்டு கைப்பற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு போதுமா. இதுதான் நான் சொல்றது. இந்த 10 ரூபா வச்சுக்க.
கடுமாறி போய் வந்து நிக்கிறியா தாயி? இல்லையா தாயி? தங்கம் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? உங்க இல்லத்துக்குள்ள எல்லாம் கருக்கு இருக்குன்னு பயத்தோட நீங்க பர்டிகுலரா கூடான கேடா நிக்கிறாயா? புரியுதா? மரபொருள சொல்றேன். இதை மீட்டு கொடுத்து என்ற தங்கத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அது போக வருமானம் வர வேண்டிய வருமானம் வேற பக்கம் அது மரம் மாதிரி போகுதாயா? 10 படம் இல்லத்துக்குள்ள வர மாட்டேங்குது. மொத்தத்தை நீங்க சிக்கி தவிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி, நீயும் எங்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு காளியாயிட்ட போய் கும்பிட்டியா? போறப்பலுக்கு அடிக்கிட்டேன். அவளை விடாத கும்பிடு. அவதான் இங்க அனுப்பிச்சு வச்சுக்கிறா. பயப்பட வேண்டாம். இன்னும் சிலதெல்லாம் விங்கடிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். உங்க பட்டியை மீட்டு 6ஆம் தலைமை தலை வச்சு பேர் வாங்கி கொடுத்தலாம். போதுமா? தங்கத்தடம் போடனாயா, கருமாற்றத்துக்கு விட கொடுத்தனாயா, இங்க கூட நிறுத்தலாம். அப்படி பத்திரம் வச்சு நல்லா உள்ளும் முதல்மா நின்ன பட்டி இன்னைக்கு சீல் பண்ணி கொடுத்துருக்கா. அந்த தடத்துல நல்லபடியா போய் வெள்ளாமை பார்த்துக்கோ. புரிஞ்சுதா? அதெல்லாம் எந்த ஒத்து சேதாரம் வராதாயா? கூட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். பட்டி நிரகலசமா வச்சிடனாயா? எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆங்கார கருப்பு கோட்டையில இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு கைவிட்டு போட்டு நீங்க அதை கைப்பற்றி குடும்பத்தை கேட்டு ஒண்ணு. 2வது இல்லத்து ரீதியா இன்னைக்கு வருமான ரீதியாவும் சரி இன்னைக்கு படுகொலை சாஞ்சி போச்சாயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத சில விஷயத்தை வச்சு தவிச்சு இன்னைக்கு பரிதவிச்சு வந்து பட்டி நிற்கிறாயா. இதுல எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாம எனக்கு நேர்வழி குடும்பத்தை கேட்டு நிற்கிறேன். என்ற சவுக்கு அங்க வரும்போது பாத்துக்கணாயா. வா, பத்திரமா வச்சுக்க. நான் எப்படி இந்த நிறுத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கினி முனமேல் நிக்குதாயா? இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு காரியம் கை கூடாம காரியம் மத்தியும் ஏதாரமாயி இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத குச்சிட்டு. இதுக்கு ஒரு விட கொடுத்து எனக்கு ஒரு தசை காமின்னு வந்து கேட்டு முடியும். 1. 2வது கொஞ்சம் ஆதாயம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்த ஆதாயம் எல்லாம் நீ முடங்கி போச்சு. அது போக தங்கங்களும் இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் விசிறி பாக்குறாங்க. மரபொருளா சொல்றேன். புரியுதா? இது எல்லாம் மீட்டு காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு ஏமாந்த போல பொழைக்காத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? அல்லையில கொடுத்து அழகு சூடு போட்டு மீட்டு தரனாயா? முன முடியாத சாதிச்சு கொடுத்தாரு. போதுமா? செல்வாக்கு போக்குவரத்து சத்தியவாக்கு நாடு பலதையும் போட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனையுமே இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்கிறாயா? ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல, காரியமும் கைவிட மாட்டேங்குது. இல்லையா? நீயும் பல பக்கம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியாகி நடக்கிற ஓரத்தை நீங்க தடுமாறி போய் நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கூட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விடையும் கொடுத்துடலாமாயா? தசையும் காமிச்சிடலாம். அது போக வருமான ரீதிக்கு ஒரு உத்தரவு போடுறேன். போதுமா? சிலதெல்லாம் விங்கடிக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள். இப்ப தாயின் தவப்புமா நான் இருக்க தகுதி மணல் உன்னை வச்சு கருக்குன்னு வைத்து கிடக்கிறேன். என் பொறுப்புல விடு, நான் பார்த்துக்கிறேன். வா, பத்திரம் வச்சுக்கா. ரசப்படு அள்ளிப்படி வந்து கொள்ள உங்க உங்க தொழில் நீ பிறப்போம். நீ ஒரு 7 கேட்டு வந்து நிக்கிற கல்யாண 7 அதுக்கப்புறம் வர்ற தாயி. இப்ப வந்து ஒரு கால் எடுத்து அங்க வச்சுட்டேன் இல்லத்துல. புரிஞ்சுதா? இனி தொழில கொஞ்சம் கண்ணும் கருத்துமா 2 பேரும் கவனிக்கணும். கவனிங்க. அள்ளி படியாந்து போடலாம். புரிஞ்சுதா தாயி? சந்தை வியாபாரத்தையும் சரி பழக வியாபாரத்தையும் சரி இன்னும் தசை காமிப்பேன். அந்த தசையும் பிடிச்சுப்பாங்க. இதை நல்லபடியா முடிச்சு போடலாம். அதுக்கப்புறம் ஒரு கல்யாண காரியத்துல இறங்கிருக்கேன். அந்த கல்யாண காரியத்துல எந்த விதத்திலுமே உன்னை கேட்டுட்டு தான் எதுவுமே இறங்குவேன். ஆனா அவசரத்துல போய் கொஞ்சம் இறங்கிட்டேன். கொஞ்சம் பயமா இருக்குது. இது எந்த விதத்திலும் தோல்வி இல்லாம எனக்கு பிடிச்சு கொடுன்னு ஒரு கேட்டு நிக்கிறியாயா? கூடவே வந்துடுறோம். கூடவே வந்து நல்லபடியா முடிச்சு அந்த காரியத்தை நடத்தி தரனாயா? ஜோடி கலசமா பொழுதையும் பட்டியல் நிறுத்து. மத்ததை நான் பாத்துக்கிறேன். வேற என்ன வேணும்? இந்த கூட வரம்போ போகிறோம்போ அடியா என்னென்னமோ பயந்து கிடந்தியா? உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடியில எல்லாரும் பயந்துட்டு மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. அப்படி சொல்லி புத்து வந்துருமா அது வந்துருமா இப்ப நினைக்கிறது. புரியுதா? அது வந்துருமா அதனால்தான் மறைச்சு பேசுறாங்களா? அப்படி இப்படி நாங்களா பட்டுட்டு பயந்துட்டு கிடந்த. ஆனா புத்தே இருந்தாலுமே நான் நல்லது பண்ணி தர்றேன்னு சொன்னேன். இல்லையா? மாற்றத்தை கொடுத்தாச்சாயா? நீ எல்லாம் எந்த விதத்திலும் சேதாரம் வராது. தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்துட்டேன். நல்லதும் பண்ணி கொடுத்துட்டேன். புரியுதா? சரி, இனி வந்து தொழில் முறைக்கு இருக்கிற தொழில் விட்டுட்டு பிறக்கிற தொழில பிடிக்கலாமா?
சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு தொழில் போயிட்டு இருக்கிற அடிமை தொழில், அது பொட்டாட்டம் ஓடிட்டு இருக்குது தேரு. அந்த தேரை விட்டு போட்டு பறக்கிறது பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயி அவசரப்படாத, உனக்கு சொந்த தொழில் தான், நீதான் முதலாளியாக காய்க்க அள்ளி படியாந்து பண்ணலாம். ஆனா இப்போ வேண்டாம். இப்போ வந்து கை வச்ச உடச்சே பேசுறேன்னு தொழில் செஞ்சது ஒண்ணு நட்டமாயி இன்னைக்கு தனியா அதை பூட்டி வச்சுக்கிறீங்க. அந்த செங்கல் தயாரிக்காது என்னடா பேரு, அந்த தொழில் வந்து இன்னைக்கு எல்லாம் மிஷின் பண்ணதோட அப்படியே கிடக்குது. நாம இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இந்த தொழில் எடுத்து நடத்தலாமா அப்படின்னு அடியா நினைக்கிறேன். இப்போ உங்க இல்லத்திலேயே நேரம் காலம் சரியில்லையா? புரிஞ்சுதா? தோட்டத்தெல்லாம் நட்டமாய் போயிரு, எடுத்த காரியம் கை கூடாது, இல்லத்துக்குள்ளெல்லாம் ஓரியாட்டம் தூரியாட்டமா தான் இருக்குமாயா? புரிஞ்சுதா தாயி? அதனால இப்ப அதை கை வச்சீங்க அப்படின்னா நட்டமாய் போயிரு. இப்போதைக்கு போய் அடிமை தொழில் போயிட்டு, புரியுதா? ஆடி முடியிட்டு மறுபடியும் வந்து உத்தரவு கேளு. இது என்னடா தொழில், இன்னொரு தொழில் கை காமிக்கிற, அதுல அள்ளிப்படியா வந்து போடலாம். புரியுதா தாயி? ஏரோப்ளைன்ல போவானாயா? புரியுதா? ஏரோப்ளைன்ல போய் வியாபாரம் பண்ணி 10 படம் மிச்சம் பண்ணி அந்த தடத்தை காமிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பெத்த தகப்பனுக்கு மில்லு தொழில் எல்லாம் முறையும் கிடக்குது அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? யாராவது மருந்து வச்சுட்டாங்களா, மாயம் வச்சுட்டாங்களா அப்படின்னு நினைக்க. அதெல்லாம் ஒண்ணுமில்லையா, உலகமே தம்பிச்சு நிக்குது. புரியுதா தாயி? அதெல்லாம் எந்த மந்திர மாயமும் அதெல்லாம் வராது. நான் இருக்கிற தகுதிமான இல்லை, இன்னொரு மருமை ஏட்ட போட்டு நினைச்சு நிக்குது. ரெண்டு ஒன்னா 3 பேருந்தா மருமையேடு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். நல்ல காரியத்துக்கு புரியுதா? குற்றம் பொறுப்புகள் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஐயே கொட்டி போடலாம். குழந்தையமா வந்து என் பட்டிக்குள்ள பூந்துதுக்கா இல்லையா? அதுக்கு வந்து தூக்கிட்டு வந்தியா? தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு பட்டம் வாங்கி நீ பதவி வாங்கி கொடுத்தாச்சு. முதலாளி ஆகி போடலாம், கல்யாணத்தையும் பண்ணி போடலாம். போதுமா? அப்படின்னா போக்குவரத்து இதை வச்சுக்கா. போதாய் வரும்போது தாயி ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா தாயி? என்ன காரியத்தை நடத்தணுமா? நல்லபடியா நடத்தி உனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு அது போக சிலதுல போட்டு வத்தி கிடக்குறியா? வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். புரியுதா? ஏதா இல்ல அப்படியே மடக்கு நேற்றுக்கு உடைச்ச மாதிரி உடைச்சு போட மாட்டேன்னா சிலதான் உடைப்பேன், சிலதை உடைக்க மாட்டேன். நீங்களா புரிஞ்சுக்கோடு. புரியலன்னா உடைச்சிருவேன். புரியுதா தாயி? ஐயா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். என்ற கிட்ட இந்த கையை நீக்கலா இந்த ஆளாமரம் தலைமா தலை வச்சு உன்ற காரியத்துக்கு கூட வந்து நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தனாயா? போதுமா? இது சத்திய வாக்கு. இதை மீறி நடத்தல அப்படின்ட்டா இந்த பாது கற்பனும் பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரிஞ்சுதா? அதெல்லாம் நீ பயக்காத. எந்த ஒருத்தரும் சிக்கல் வந்து சேராது. நான் பாத்துக்கிறேன். வந்து என்னை அப்பப்ப கையெழுதி முடிச்சு கொடுத்தாரு. இது போக்குவரத்துல வச்சுக்கா. சமாளிக்க முடியலையா? சமாளிக்க முடியலையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒரு படம் இருந்தா 9 படம் தெண்டமாய் நிக்குது. அது போக ஒரு சிக்கல்ல சிக்கி நிக்குது. இந்த சிக்கல் எந்த விதத்திலும் விளக்கம் இல்லாம எனக்கு முடிச்சு கொடுங்க கேட்டு நிக்குது இல்லையா? அது போக அட பொட்டி மகனே இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்கிறாயா? போ தீராத குறையோட வந்து நிக்குது. நீ வந்து கையேந்திட்டீங்களா? இந்த பாது கருப்பு கூட வந்துன்னா அதுல எந்த சிக்கல் ஃபுல்லாக முடிச்சு தரனாயா? போதுமா? ஏன் பயந்து கிடைக்கிற? ஒழுத்தவன் எழுத்து நிக்கிறான், இழைச்சவன் எழுத்து நிக்கிறான்னு நீங்க நினைச்சு நிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாது கருப்பு ஒரு நல்ல தரம் போடுறேன். அந்த தரத்துல போ. எந்த வந்து சிக்கல் எல்லாம் இந்த காரியத்தை நடத்தி 10 பணத்துக்கு உத்தரவும் போட்டு அதையும் தீர்த்து கொடுத்துறேன். 3ஆம் நாள் விட கொடுத்துறேன். முடிச்சுக்கோ. போக்குவரத்துல வச்சுக்கோ. தானி நடக்கணும், தானி மத்தனைக்கு எனக்கு கூட வந்து நிக்கணுமப்பா. இல்லத்துக்குள்ளார எல்லாமே முடங்கி நிக்குது, விட கொடுத்து கேட்டுட்டு நிக்கிற. அதெல்லாம் உத்தரவு போட்டுடலாமாயா? அதெல்லாம் அப்ப அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசு விட்டுறாத. ஒன்ற காரியத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. 1. 2வது இன்னைக்கு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இன்னைக்கு கொஞ்சம் நேரம் காலம் வக்கரிச்சு நிக்குது. ஆடி முடிச்சு வந்து என்னை கையேந்து அதுக்கு உத்தரவு கொடுக்கறனாயா? அதுக்கு முன்னாடி கை வச்சுட்டு அப்படின்னு நட்டமாகி போயிரு. புரிஞ்சுதான்? ஆடி முடிச்சு என்கிட்ட வந்து உத்தரவு, நான் உத்தரவுதார அடையாளம் சொல்றேன். நடத்து
கொண்டாடி போடலாம். தப்பிச்சுக்கோ. ஓ வரம்போ.